ரைட் சார், கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன் சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார், இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல என் மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹெட் சார். குட் மார்னிங் ரசோராமா. புல்டோக் வந்துச்சா? இப்ப தாண்டா உடனே வந்துது. ஐயோ, சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா. ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன் என்னன்னு காரணத்தை எழுதுறாதுல. காரணம் ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட அர்த்தம் உனக்குமே. எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல சார். சார், உங்களை புல்டா கூப்பிடுது. ஐயோ, கூப்பிடுறாமா? இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா, மகமாயி, ரத்த காட்டேரி. என்னப்பா அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெயகாளி. ஏன் சார் நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார், ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார், ஓ நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்றான் பார்த்து சொல்லட்டுமா? பாரு சார், அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குறையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போட்டிருக்கேன். டைபிஸ்ட உள்ள கூப்பிட, அவளை நான் குறையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடையை உன்னை வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. கெட் அவுட். கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரே மாப்பிளையா? வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது, உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா மாமா? தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா? இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா, டெலிபோன ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கிழிச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பால. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்டு? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு? இன்கிரிமெண்டோ? என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கும் ட்ரீட் தரல. ஃபாரின் டூர் அமிச்சாங்க, அதுக்கும் ட்ரீட் தரல. இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். போய் குளிங்க.
குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? பழக்கம் போல நாட்டால விட்டான். என்ன முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சேன்னு மறந்துட்டம்மா. உண்மையில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீளுது? படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்சை. நல்லா இருக்கு சோராமா. ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபிள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ். ஐம் சாரி சார். சார் கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐய் லக்ஷ்மி. ஏம்பா சார், யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார். ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய, வாடிங்க. கூப்பிட்டீங்களா? ஏண்டி கூப்பிட்டோன வரல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய் எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கை ஆயிடுவேன். சார் யார் தெரியுமா? ஒரு ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே அவரா? டேய் சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்டை கிழிச்சிடுற. டேய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? சார், தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல மாதிரி நீங்க எப்பவும் இடபிரியாம இருக்கணும். என்ன இன்னும் இருக்க? போ காப்பி கொண்டா. தெய்வம் தெய்வம். சார், நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி இப்படி விரட்டுறிய. சார், வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஏய் சீக்கிரம் கொண்டா. அங்க போடுறீ. சார். என்ன சார், காபில சக்கரை இல்லையா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. எதுக்கு பேசாத? சக்கரை போட்டிருக்கேன். எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கரை வியாதியா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்த? எனக்கு தெரியாது. ஏய் இந்தா சக்கரை இல்லாத காப்பி கொண்டா. போ போ. பாத்துமா, விழுந்துட போறேன். ஏன்பா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்புறம் அவ கை ஓடிடும். ஏய் லட்சுமி, சீக்கிரம் குடி. டூ மச் டூ மச். இது ரொம்ப அதிகம். அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிருவேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடைக்க ஆடுறேன்னா, என் மேனேஜர் நீங்க உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காபி கொட்டினா அத புடவை துடைக்கிறதா? குத்தம்புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன்? ஆமா, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவையை சொன்னம்பா, கம்ப்யூட்டர் சாரி, ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிக்கிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ
அதாங்க முக்கியம். தெய்வம் தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார். சரி, டைம் ஆச்சு. என்னங்க என்னடி அவரை சாப்பிட்டு போக சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற. சமைக்கணும், சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும், சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத. சமைக்கணும், சாப்பிடணும். ஆமா என்னாச்சு இவருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுடா. டம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கடா ஒய்ஃப. எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறாளப்பா? ஆமா, நானே இப்படி இருக்கேன்னா மேனேஜர் எப்படி வீட்லயும் ஆபீஸ்லயும் அப்படியே அசுத்திட மாட்டாரு. பேருக்கு ஏத்த மாதிரியே புருஷோத்தம ஆம்பளை சிங்கையா. நம்ம ஏன் இந்த விரட்டினா வீட்டுல பொண்டாட்டிய சும்மா தூக்கி போட்டு பண்டாடிட மாட்டாரு? அதே ஒரு நாளைக்கு வீட்டுல போய் பாத்துருவோமே. பாத்துருவோமே. Stop it! சிவராமன், எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நீ என் கூட வர்ற. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். அவ்வளவுதான். இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது. சாயந்தரம் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு. நீ நடுத்தரவுல தான் நிக்க போற. ஐயோ, 8 லாக் சார். என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்? சிவராமன் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் சார் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? போலாமே. கூட்டுற வேற ஆபீஸ்ல இருக்கு. சார் 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 மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து என் எதிர்க்க உன் பொண்டாட்டிய விரட்டிய, அது செட்டப் தானே? சார், சத்தியமா அது செட்டப் இல்ல சார். நான் தாலி கட்டின சம்சாரம். என் சம்சாரத்தை தான் நான் எப்பவுமே தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேனே. சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? ஏன் சார் அழுவுறீங்க? சிவராமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்டுல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க. அப்போ நீங்க வீட்டுல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம்மு கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க. வீட்டுல கோட்டை விட்டீங்க. இப்ப மட்டும் தம்மு குடுக்கல, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஃபாலோ பி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா. எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல் 6 மாசம் இருக்கு. அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? சீ போடா, அதெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்கு. அடங்கி கிடைக்கீங்க. அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி, சொல்றேன். ம். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்து அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா. ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களா தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ நம்ம 2 பேர் முதலிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார். கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பாக்குறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு? எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்மாங்க. நீங்க தலைகீழா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வநாயகி. அதத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமியை சொல்லலையா? நான் மாமிய சொன்னேன்டா. ஐயையே. குருநாதா, சீக்கிரம் ஐடியா குடுற. அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா. என்னது? போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போறீங்களா? என்னங்கடா இது? அது அப்படித்தான். பேய பிசாசு கையில தான் குடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயையோ, என்ன அடக்கம்பா. ஒவ்வொரு ஆம்பளைகளும் உங்க கால்ல விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா. லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா கொள்ளையர்னு ஒரு அறை விடுங்க. அடிக்க சொல்றியா? அது பாவம் இல்ல. பொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அறை விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. டேய்,
எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீயும் கூட வர்றியா? புருஷோத்தமா கவலைப்படாத, இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. ஓகே, இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல, ஆடு வேங்கை ஆவாது, பிரியாணி ஆயிடும். டாய் சிவராமா, நானும் வர்றேன். வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனாவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அபிஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன். சார், கதையில சூர்பனக செத்துட்டான்னு படிச்சிருக்கேன். ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா அவங்கள என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேன்னு ஒரு அறை, அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க. சார், ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க, பயங்கரமான தைரியம் வரும். கமான், யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு, காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஏன் கவர் பிரிஞ்சிருக்கு? நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யார கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பண்ணி நான் யார கேட்டு பிரிக்கிறோம்? நீயா போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுறேன். ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்தி சரிதா எதுத்தா பேசுறீங்க? பேசுற என்னடி செய்வ? என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்னடி பாக்குறது, நீ பாருடி. அச்சிட்டார், அண்ணாத்த அடிக்கிறார், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, நூல் கிளம்புடா. வலே, வாங்கம்மா வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா 4 தான் இருக்கும். இப்ப யாரு உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே, நானே அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கழலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ. அடி அடி. என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வட்ட லாரரீ லாரரீ லாரர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 
நாரரீ. சித்தப்பா என்ன இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு? எலியா இருந்தவர் புலி ஆயிட்டாரோ? புலியா புலி தோலான்னு புரியலையம்மா. முதல்ல அவரை ஃபாலோ பண்ணுங்க. இவன் என்ன மகாத்மா காந்தியா இவனை ஃபாலோ பண்றதுக்கு? அவர் பின்னாடி போங்கன்னு சொன்னேன். டிரைவர், சீக்கிரம் வேகமா போங்க. அந்த அம்பாசிடர் காரை எப்படியாவது பிடிச்சிடணும்.
லாட்ஜ் ஜாலி நகர். ஹாய் ஹலோ இது என்னப்பா லாட்ஜ்? மட்டமான லாட்ஜ் சார் இது. தப்பி தவறி இந்த பக்கம் வந்துட போறீங்க. ஏசிட்டு வந்துடும் சார். அப்படியா? ஆமா சார். நல்ல வேலை சொன்னீங்க. வயசான காலத்துல நான் இங்க நிக்கிறத பார்த்தா எவனாவது என்ன தப்பா நினைச்சிருவான். மாப்பிள்ளை இவ்வளவு கேவலமா போயிட்டாரா? வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். யோ வண்டி அடியா, உனக்கு வந்துட போகுது எய்ட்ஸ். சார் டைம் என்னாச்சு சார்? டைம் இங்கயா இருக்கு. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க வாங்க. ஆமா, உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன். ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜ்ல கூட்டியாந்து விட்டுட்டிய? ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க. இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க. அப்பதான் நீங்க பதில் பேச முடியும். என்னன்னு பதில் பேச முடியும்? நீ பெட்ரூம்ல எங்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏண்டி ஊர் மேய போறேன்? அந்த மட்டமான லாட்ஜ்ல இருக்கிற குட்டிங்களே உன்னை விட அழகா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா ஒத்துக்கோலாம். ஒத்துப்பாங்களாவா? ரேஷன் முறை அடியோட ரத்து. கடை எந்நேரமும் திறந்திருக்கும். திறக்க வச்சிடுவோம். ரூம் சாவிய குடுனே. இந்த லாட்ஜுக்கு எதுக்கு ரூம் சாவி? எல்லாம் எப்பவும் திறந்திருக்கும். ஆமா சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி வரைக்கும் இங்கேயே சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நான் மட்டும் தனியாவா? துணைக்குதான் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமா? சார், நான் என் ஒய்ஃபோட சினிமா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டைம் ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவா. நான் மட்டுமா? பாவி, இவன் மட்டும் ஒய்ஃப் கூட சினிமாவுக்கு போறான். என்ன இங்க தனியா விட்டுட்டு. ஏன் நான் இல்ல? ஒரு 30 ரூபாய் கூட. ஐயோ, 25 20 15 10 5 2 ஒரு 8 கூட. சிவராமா! நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றம்மா. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால பார்த்தேன். ச்சே, எவ்வளவு சீப்பு. சீப்பா? படு சீப்பு. 10-15க்கெல்லாம் ஐட்டங்கள் நிக்குதுங்க. நான் ஐட்டத்தை சொல்லல, அவரை சொன்னேன். ஆஹா. ஹலோ, சீட்வர்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. டக்கர் லாட்ஜுக்கு ரைடுக்கு போனோம். அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அவரே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக்அப்ல வச்சிருக்கோமா. உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க. அடிக்காத தெய்வம், தெய்வம், இனிமே போக மாட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெய்வம். இவ்வளவு அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? தெரியாம பண்ணிட்டேன் தெய்வம், என்ன மன்னிச்சிடு. கண்டவ பக்கத்துல புரண்டுட்டு வந்து என் பக்கத்துல படுக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெளியில தான் படுக்க. தெய்வம், ரெய்டு வரும்னு எவன் கண்டான் தெய்வம்? நான் ஒண்ணு நினைக்க, போலீஸ் ஒண்ணு நினைச்சிருச்சு. நான் சத்தியமா கடல தெய்வம். நான் கற்புள்ள கடமை. போங்க வெளியே. நம்பு போங்க. தெய்வம். தள்ளாத தெய்வம். போங்க. தெய்வம், ஐயோ, சொர்க்க வாசலையே சாத்திட்டாலே. இத்தனை நாள் சந்தோஷத்தை ரேஷன் சிஸ்டத்துல வாங்கிக்கிட்டு இருந்தேன். டேய் சிவராமா, ரேஷன் கார்டையே புடுங்க வச்சுட்டியடா பாவி. என்னது இது? அப்பள கோழிலாம் வந்து விழுது. சிவராமன் தான் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். சிவராமா, தனிய தனிய யாரும்மா சொல்ற? பொங்கல இல்ல, கொண்டாங்க. சப்பாத்திய சொல்றேன், சரியாவே வரமாட்டேங்குது. சிவராமா இல்லம்மா. அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, வரும். குந்துங்க. அது மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, வருமா? என்ன இது சிவராமனை மிருக ஜாதியில சேர்த்துருச்சு? சிவராமன் பொண்டாட்டி தானா இது? இல்ல நம்ம வீடு கீடு மாறி வந்துட்டோமா? ஐயோ, இது ஈராக் யுத்தம் இங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்னாச்சு இந்த பொம்பளைக்கு? நம்ம வீட்டு சூழ்நிலை இங்க நிலவுத. ஐயோ ஐயோ. ஆடியடங்கும் வாழ்க்கையடா
லக்ஷ்மி 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 என்ன இந்த நீ கேட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ரேஷன்ல ரவை நாளைக்கு தான் போடுவானா, பாமாயில் என்னைக்குமே போட மாட்டானா. சரி சரி, முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க. ஏய், போனா போகுதுன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். சப்பாத்தி நான் போடணுமா? இங்க பார். சும்மா கத்தாதீங்க. கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும், பிபி ஏறினா கை நீளும், கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு அங்க வரணும். எதுக்கு இதெல்லாம்? உட்காந்துட்டு வேலையை கவனிங்க. அட்லீஸ்ட் பெட்ரோலாவது கொஞ்சம் மிஞ்சும். ஓகே, எதுக்குதான் இன்னும் பேசிட்டே இருக்கீங்களோ? தேங்க்யூமா. சிவராமா, என்ன நல்லா பெசைறிய? நானும் பெசையட்டுமா? ஐயோ, நீங்களா? என்ன சார் எங்க வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? எப்போ வந்தீங்க? நீ தோல் மேல புடலங்காய தூக்கி போட்டுக்கிட்டு வந்திய, அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. நீ பண்ணா ஜாலி, நான் பண்ணா ஜால்ரா இல்ல சார், லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியாவா? தமிழ்ல லூசும்பாங்க. நம்ப முடியலையே. நம்புறேன் நம்புறேன் நம்புறேம்மா. இப்ப நம்புறீங்களா சார்? லூச வெள்ள அமிச்சா என்ன ஆகும்? அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன். ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் ஆகுமா? உங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் ஆயிருக்கணுமே. சிவராமா, யார பார்த்து என்ன சொல்ற? சாரி சார். ஐயோ, ரொம்ப நாளா பறக்கும் தட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்துட்டோம்பா. கொஞ்சம் இருங்க. பறக்கும் குக்கர், பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும். ஐயோ ஐயோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நீங்களும் அடிச்சுக்கீங்க. ஆள விடுங்கப்பா. இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கஷ்டம் என்னோட. இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. புடிங்க. என்ன ராஜினாமா லெட்டரா? என்னை விட்டு போயிட போறியா நீ? அவ்வளவு சுலமா உங்களை விட்டுருவேனா? படிங்க. காதல் வாழ்க. லவ் லெட்டரு. என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன். சார், என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. லெட்டர் மேல படிங்க. உன்னோடு பாடித் திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை. நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி 4 வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது. ஒருமுறை உன்னை பார்க்க விளைகிறேன். இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு. எப்படி? யாரா அந்த மல்லிக் பாபு? ஆனந்த் பாபுவோட அண்ணன், சோபன் பாபுவோட தம்பி. நீங்க வேற. மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார். நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் தான் படிச்சிட்டேன். இன்னொரு தடவை படிக்கிறீங்க. கோபத்தோட உங்க மூஞ்சில விட்டு எரியுறீங்க. ஏன்பா, எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏண்டி, நெருப்பு இல்லாத புகையுமா, உடம்புன்னா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் அப்படிம்பீங்க. உடனே அந்த அம்மா உங்க கால்ல விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க. அவ்வளவுதான் சரணாகதி. வாட்? தெய்வம் என் கால்ல விழுந்து கதறவாளா? ஐயோ, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும். உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான், பதவி போன எம்எல்ஏ தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான். குட் மார்னிங் சார். வா 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 சிவராமா வா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் லெட்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? 50 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தெரிஞ்சு போச்சா? ஒர்க் அவுட் ஆகும்னு வந்துச்சு. லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மாங்க மேல. வணக்கம் சார். என்னது 2 பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க? உலகத்துக்கு நல்லது இல்லையே. அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே. உட்காருங்க. வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன். உங்க ஒய்ஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெய்வநாயகி. என்ன இப்படி கொலைக்கிறீங்க? அது அப்படித்தான். கொடுங்க அப்படி. கல்யாண பத்திரிக்கை இதுக்கு ஏன் கொலைக்கிறீங்க? நாய்க்கு கல்யாணமா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையா? சிவராமா, கரெக்ட். அது செகண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி பாக்கெட்லயே இருக்கு. இத மறந்துட்டேன். இந்தாங்க, படிச்சுட்டு வாட்டு சொல்லுங்க. ஓகே.
தெய்வ நாயகி. என்ன மறுபடியும் கொலைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிகை. மஞ்ச பத்திரிக்கையா? யார் போண்டி ஆயிட்டாங்க? கொஞ்சம் விளக்கமா படிங்க. படிக்கவே நாக்கு கூசுது. இதுல விலைக்கு கோனார் நோட்ஸ் வேற போடணுமா? சிவராம நீ படி. நான் ஏற்கனவே படிச்சாச்சு. நான் எப்படி படிக்க முடியும்? இது உங்க குடும்ப விஷயம். உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும். அவர்கிட்ட கொடுங்க. யார் இந்த மல்லிக் பாபு? உங்க மகளையே கூப்பிட்டு விசாரிக்க. நீங்க விசாரிக்க வேணாம். நீங்க கூப்பிடுங்க, இவன் விசாரிப்பா. சார் வாங்க. அது உங்க குடும்ப விஷயம். நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுருங்க, நான் வரேன். டேய், ஆரம்பிச்சு வச்சது நீதான். கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போ. டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன இங்க சத்தம்? வாடி என் கண்ணகி, நலாயினி, சீதா, சாவித்ரி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, கண்ணாம்பா. சிவராமன், Sorry, பி சீரியஸ். ஏண்டி ரொம்ப நல்லவ மாதிரி தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டியே, உன் வண்டவாளம் வெளியே வராதுன்னு நினைச்சியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கடி உன் அந்தரங்க ரகசியம். என்ன உளறீங்க? நான் உணரல, அத்தாச்சியோட தாண்டி சொல்றேன். மாமா லெட்டர் கொடுங்க, அங்க கொடுங்க. படி. படிச்சுட்டு கிழிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு காலத்துல நான் மன்னிக் பாபுவை லவ் பண்ணது உண்மைதான். தெய்வம், என்ன சொல்ற நீ? என்ன டென்ஷன் பண்றிய? ஆமாங்க, காலேஜ்ல படிக்கும்போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் இது. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதுவாருன்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. மல்லிக் பாபு, நாம கடைசியா சந்திச்சப்போ என்ன மறந்துட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்து flying kiss எல்லாம் கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதி என் மனசுல சஞ்சலத்தை உண்டாக்கிட்டியே மல்லிக் பாபு. இது நியாயமா? இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதோ ஆண்டவா. டேய் சிவராமா, சரி பயலே, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் லைஃப்ல நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு ஜாகிங் கேக்குறா? ஜாகிங் சார், நிஜமாவே உங்க ஒய்ஃபுக்கு ஒரு லவ் இருக்காங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். அதுவும் மல்லிக் பாபுங்கிற பேர்லயே. டேய், இனிமே எதுனா பேசுற உன்னை கடல்ல புடிச்சு தள்ளிடுவேன். ஏண்டா ஊர்ல ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் எத்தனை பேர் இல்ல? அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறதுக்குன்னே பிடிச்சா அந்த மல்லிக் பாபுவை உன்னை நான் கொலை பண்ணாம சார் விட்டுருங்க சார். சார் அடி அடிக்க சார். சொன்ன விட்டுருங்க, தொட்டாதீங்க சார். ஐயா ஜாலி.